எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2194வது காலை மன்னா செய்தியாகவும் இந்த ஏப்ரல் மாத செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் இந்த 3 மாதங்கள் பாதுகாத்து அற்புதமாய் 4வது மாதம் முதல் நாளை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதை காண்பீர்கள். உங்களுடைய ஜீவியத்தில், உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியில எந்த பகுதியில அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ, தேவனை நம்பி செயல்படும் போது கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதம் முழுவதும் காலை மன்னா நேயர்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக, பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, எல்லா சூழலிலும் கர்த்தருடைய கரத்தை நம்பி இருக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வார்த்தை என்னவென்றால், எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்க அப்படி சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த முழு உலகத்தையும் அவர்தான் படைத்தார். இந்த முழு உலகத்தையும் அவர்தான் உருவாக்கினார். மனிதனையும் மனுஷையும் கர்த்தரே உருவாக்கினார். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரால் கொடுக்க முடியும். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இப்படி யோசிக்கிறோம், இன்னும் இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்க, இன்னும் இதுல காரியம் கைகூடி வர மாட்டேங்க, இன்னும் என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு முன்னேற்றம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில இருண்ட காலத்தை போல இருக்கிறதே என்று சொல்லி யோசிக்கலாம். எரேமியா வாழ்ந்த காலமும் இருண்ட காலத்தை போலதான் இருந்தது. அந்த இருண்ட காலத்துலதான் கர்த்தர் அவருடைய உறவின் மூலமாக ஒரு நல்ல நிலத்தை கொடுத்தார். இது ஒரு தேவ சுத்தம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய காலகட்டமும் நமக்கு ஒரு இருண்ட காலத்தை போல இருக்கலாம். நமக்கு ஒரு வழி வாய்ப்பு இல்லாமலே இருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை தான் எரேமியாட்ட ஆண்டவர் பேசினாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். எரேமியா விண்ணப்பம் பண்ணும்போது இப்படி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார், யோசனையில் பெரியவர், 1000 தலைமுறைக்கு இரக்க செய்கிறவர். பாருங்க, நமக்கு ஒரு தலைமுறையை நடத்தி செல்வதே கஷ்டம், ஆனா அவர் 1000 தலைமுறைக்கு இரக்க செய்கிறவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படிலாம் நடத்தினார் அதை சொல்லி நினைவு கூர்ந்து விண்ணப்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட தேவன் இதுவரை செய்த நன்மைகளை சொல்லி நீங்க ஆண்டவரிடம் ஜெபித்து பாருங்க. நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்துல அந்த அதிசயத்தை அவரால் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது, தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் மட்டும்தான் கூடும். ஏன்னா அவர் தான் உண்டாக்கினார். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இன்னும் தடையா இருக்கலாம், இன்னும் நடக்க முடியாத காரியம் இருக்கலாம், ஒருவேளை சரீர ரீதியை பலவீனப்பட்டு கூட இருக்கலாம், எதிர்கால திட்டம் கூட தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் நதின் காலத்தில் நேர்த்திய செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் இருக்கலாம், அந்த தாமதம் கூட ஒரு நல்ல ஒரு பதிலை கூட கொண்டு வரும். எனவே ஆண்டவரை முற்றிலும் நம்பி இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதிசயமாய் செய்வாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நீர் இந்த மாதத்தில் பேசின அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான காலை மன்னா நேயர்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஏராளமான அதிசயங்களை செய்வீராக. தொடர்ந்து பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில அறியாதது எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வீராக. நித்திய கிருபையுடன் இறங்குவீரான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்க கரம் ஆளுகை செய்து பலப்படுத்தி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன்.
அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.